கிறிஸ்துவின் சிந்தை அன்பு. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். மார்க் 12:31. இயேசு இந்த உலகிலே வாழ்ந்த பொழுது தன்னை துன்புறுத்தின, அவமானப்படுத்தின, வேதனைப்படுத்தின, சிலுவையிலே அறைந்த அந்த மக்களையும் மன்னித்து அன்பை வெளிப்படுத்தினாரே. அன்பின் ஆழத்தை அப்படியே நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரே. கிறிஸ்துவின் அன்பு பட்சபாதமற்ற அன்பு அல்லவா? தம்மிடம் வந்த எல்லோரையும் ஏற்றுக்கொண்டாரே. வேளையும் நிக்கோதோமுவையும் சகேவையும் சமாரியா ஸ்திரியையும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு தெளிவு உண்டாக்கி நல்வழிப்படுத்தி அன்பின் ஆழத்தை வெளிப்படுத்தி காண்பித்தாரே. தன்னை காட்டிக் கொடுத்த யூதாசை துரோகியே என்று அழைக்காமல் சிநேகிதனே என அழைத்தது அன்பின் அருட்செயல் அல்லவா? தன்னை மறுதலித்த பேதுருவை கனிவுடன் நோக்கி பார்த்தது அன்பின் திருச்செயல் அல்லவா? அன்பு வார்த்தைகளில் மாத்திரம் அல்ல, அன்பு செயலிலே வெளிப்பட வேண்டுமே. தனக்கு துரோகம் செய்த தன் சகோதரரை மன்னித்து ஏற்றுக்கொண்டு, நீங்கள் அல்ல தேவனே என் வாழ்வில் இவைகளை நன்மைக்கு ஏதுவாக அனுமதித்தார் என்பதை யோசேப்பு அப்படியே சொல்லுகிறதை வாசிக்கிறோமே. இரு மான்கள் தண்ணீர் தாகத்தோடு தண்ணீர் கிடைக்குமா என்று அலைந்து திரிந்து வெகு நேரம் தேடி கண்டுபிடித்து ஒரு தண்ணீர் இருக்கிற இடத்துக்கு கடந்து போய் அப்படியே தண்ணீர் குடிக்கும்படியா எத்தனிக்கிறது. ஆண்மான் பெண்மான் தண்ணீர் பருகட்டும் என்று நினைக்கிறது. பெண்மான் ஆண்மான் தண்ணீர் பருகட்டும் என்று நினைத்து தண்ணீரில் வாயை வைத்து அமைதியாயிருக்கிறது. ஆண்டவர் படைத்த மிருகங்கள் கூட அன்பை பரிமாறிக்கொள்ளுகிறதே. ஆனால் விவசாயலாய் படைக்கப்பட்ட நாம் தான் இன்றைக்கு அன்பை வெளிப்படுத்த தயங்குகிறோம். என் அருமையான என் அன்பு உள்ளங்களே, மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போல செய்டுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் என்பதா வேதம் பதிவு செய்கிறதே. இன்றைக்கு அன்பை வெளிப்படுத்துவோம். அன்பின் ஆழத்தை உலகிற்கு கொண்டு சொல்லுவோம். அன்பே உருவான தெய்வத்தை உலகிலே நாமும் முன்னிறுத்தி அவருக்கு பின்பதாய் ஓட நம்மையும் அர்ப்பணம் செய்வோம்.